ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தகமும். இன்றைய தேவனுடைய வார்த்தை, இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தகமும். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும். நாம் தேவன் மீது அவ்விசுவாசமாக இருக்கக்கூடாது, விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். அவ்விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் வரும். பயப்படுகிறவர்களுக்கு அக்கினியும் கந்தகமும், அருவருப்பானவர்களுக்கு கந்தகமும் அக்கினியும், கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய் பேசுகிறவர்களும் அக்கினியும் கந்தமாகிய இரண்டாம் மரணம். இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவநாம மகிமைப்பட செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது உங்கள் சிறையிருப்புகள் நீங்கும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.